இப்போ இதுக்கும் வந்து 1,79,800 வர ஆட் பண்ணால் 2,08,000. இதுதான் வந்து கொஷினில் கொடுத்த அமௌண்ட்டே நம்மளுக்கு வந்துடுச்சு. செகண்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து டைரக்ட் லேபர் ஹவர்ஸை வச்சு போட சொல்கிறாங்க. எவ்வளோ 1,300 2,700. அதாவது இது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்டர் ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில் போட போகிறோம். அதே தான் டேக்ஸ் ப்ரிப்பரேஷன், டேக்ஸ் கன்சல்டன்சி, டோட்டல் ரெவன்யூ எவ்வளோனா 1,30,000, 2,70,000, 4 lakhs மைனஸ் எக்ஸ்பென்சஸ். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 1,92,000. 1,92,000 லேபர் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 1,300 டிவைடட் பை டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா 4,000 வரும். அதை வந்து மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 62,400 வரும். இங்கேயும் அதே மாதிரி போட்டிங்கன்னா 129,600 வச்சுன்னா இதுதான் நம்மளோட 1,29,000. ஸோ இதில் வந்து ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வந்து 67,600 வரும். இதெல்லாம் 140,400 வரும். ஸோ டோட்டல் வந்து அதே நம்மளுக்கு இங்கேயும் 2,08,000. ஸோ ஏபிசி மெத்தடில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சுன்னா 28,200. ஆனால் இதுவே நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 67,600 வருது. ஏபிசியில் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து 1,79,800 வருது, 140,700. ஸோ ஏபிசியில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ப்ராஃபிட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, how might the firm's decision be altered if they were located all. இப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா டேக்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ப்ராஃபிட் அதிகமாகும். நம்ம வந்து டேக்ஸ் ப்ரிப்பரேஷனில் தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து காமிக்கும். அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் வாட் த அபவுட் பேஸ்ட் அலோகேஷன் அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் ரிசல்ட் இன் சிமிலர் ப்ராஃபிட் ரிசல்ட். என்ன பண்ணால் நம்மளுக்கு ஏபிசிலையும் ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்லேயும் சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ இதுவாகச்சு, எத்தனை பர்சன்டேஜில் நம்ம ஓவர் ஹெட் அலோகேட் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ ஓவர் ஹெட் அலோகேஷன் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து 1,300 hours டிவைடட் பை 4,000 hours இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோன்னா 32.5%. டேக்ஸ் கன்சல்டன்சிக்கு எத்தனைனா 2,700 டிவைடட் பை 4,000 இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 67.5%. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டிங்கில் நம்ம வந்து ஓவர் ஹெட் அலோகேஷன் வந்து இந்த பர்சன்டேஜில் பண்ணுறோம். ஏபிசி காஸ்டிங்லேயும் இதே அளவு நம்ம 32.5 67.5 அலோகேட் பண்ணால் அப்போது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இதே அளவு சேமாக இருக்கும்.